மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பெரிய ஒரு அறிவிப்பான இந்த டாக்ஸ் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் சார்ந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு. நீண்ட நெடிய நாள் ஒரு கோரிக்கை, ஏறத்தாழ ஒரு 22 ஆண்டு கால அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை இன்றைக்கு ஒரு நிறைவேற்றிருக்கிறோம் என்கின்ற ஒரு திருப்தி. ஏன்னா இப்போ அந்த குழுவில் எனக்கும் ஒரு இடம் கொடுத்த மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். உள்ளபடியே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள், நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ணன் தங்கம் தென்னரசன் அவர்களோடு சேர்ந்து ஒரு அனுபவம் தான். ஒவ்வொரு சங்கத்தையாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது. அது தொடர்ந்து நாங்கள் என்ன செய்கிறோங்கிறத தொடர் கண்காணிப்பு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாண்பு முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் ஒவ்வொரு பேச்சுவார்த்தை ஒவ்வொரு ரவுண்டு நாங்கள் முடிக்கும் பொழுதும் என்ன பேசப்பட்டது, அவருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கின்றது அப்படிங்கிற அளவிற்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை இந்த தொடர் கண்காணிப்பு மூலமாக இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அதிகப்படியான அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை தான். ஆக ஒட்டுமொத்தமாக இதில் பயன்பெற்றிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று மற்ற அரசு ஊழியர்கள் அவர்களுடைய சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முழு மனதோடு நாங்கள் ஏற்றுக்கிட்டாலும் நீங்கள் எல்லாருமே இந்த சங்கம் அந்த சங்கம் மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆசிரியர் சங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது அரசு ஊழியர்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து வெரி ஃபஸ்ட் டைம் ஒரு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சேம்பர் உள்ளுக்குள்ளார இவ்வளோ அரசு சங்கத்தை சார்ந்தவங்கலாம் செக்யூரிட்டி ஆஃபீஸர் பயந்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டு எல்லாத்தையும் விடுங்க, எல்லாரும் வரட்டும், தமிழ்நாடு முதலமைச்சரே எல்லாரும் சுற்றி நின்று ஒட்டுமொத்தமாக அந்த சேம்பர் இன்றைக்கி முழுக்க அரசு ஊழியரோட சேம்பராகவே மாறிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியும். நாங்கள் ஏன்னா எல்லாரும் அவரோட அன்போடு அந்த இனிப்பை அவர்களுக்கு ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அரசு ஊழியர்கள் சார்ந்து ஒரு இனிப்பை ஊட்டி விட்டதும் சரி, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரசு ஊழியர்களுக்கு இனிப்பை ஊட்டியது வந்து வெறும் இனிப்பு மட்டுமல்ல, அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கி யார் என்பதை முத்தமிழர் கலைஞர் வழியில் இந்த திராவிட மாடல் அரசு எப்படி நடைபெறுகிறது என்பதை மீண்டும் ஒரு முறை எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிரூபித்திருக்கார். அவனே சொன்னால் 2003 அப்புறம் 22 ஆண்டுகள் கழித்து நாங்கள் இவ்வளோ பெரிய அறிவிப்பு கொடுத்துருக்கோம்ல, இதை பற்றி பேசுகிறதுக்கு கேள்வி கேட்கறது கூட யாருக்குமே தகுதி இல்லை என்பதை நான் அழுத்தம் திட்டமாக நான் தெரிவித்தேன். லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.